வரைக்கும் வரும் மழை வரும். மழையிலேயே அயரா உழைக்கிறீங்க. யாருக்கு அதான் ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆளே இல்லாத கடைக்கு பார்சல் கட்டிட்டு இருக்கிறீங்க. அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, அன்பான நண்பர்களே, அழகு பெண்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்ததுலேருந்தே மழைங்க, வியாபாரமே போச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக பாருங்க, மழை வந்து எல்லாம் நனைஞ்சு இடமெல்லாம் நாரி அங்கங்கே ஒருத்தர் 2 பேரும் நின்று சாப்பிட்ருக்குறாங்க. அவ்வளோதான். இங்கே வருங்க ஒருத்தர் சொப்பர ஐயோ, என்ன பண்ணுறதே ஒன்றும் புரியலைங்க. இன்னும் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க, எல்லாம் அப்படியே இருக்குது. மழை நின்னாதான் இனி ஆட்கள் வருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மழை வந்து இங்கே பாருங்க இருக்கிறோன்னு நல்லா பாதி ஃபுல்லாக நினச்சிட்டுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எல்லாம் வந்தால் தான் ஆட்கள், மழை நின்னா தான் வருவாங்க. பார்ப்போம் என்ன ரிசல்ட்டுன்னு எண்டில் போடுறேன். சரிங்களா? மழையிலையும் ஒருத்தர் வெளுத்து கட்டிட்டு இருக்கிறாரு. மழைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, எல்லாம் மழை வந்து ஆளுக்கு ஒவ்வொரு திசையில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. பார்சல் கட்டி தானே வச்சிருந்தோம். சனிக்கிழமை வாங்க வாங்க, மழையிலேயே நனைஞ்சிட்டு வரீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க. மணி 3:15 ஆயிடுச்சு. இன்னைக்கு மழை வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் போயிடுச்சு. இன்னைக்குன்னு பார்த்து பாருங்க, மீன் எத்தனை மசாலா போட்டு எடுத்துட்டு. எத்தனை மீன் இன்னைக்கு போட்டு எடுத்துட்டு வந்தா தெரியுங்களா? புதன்கிழமை நல்லா ஓடுங்க நான்வெஜ். இன்னைக்கு காலையிலேயே நான் 3:30 எந்திரிக்கும் போதே இடியுடன் மழைங்க. என் வீட்டுக்கார் வந்துட்டு என்ன சாப்பிட்றாருன்னா மிளகு சாதங்க, அப்புறம் பாதி சிக்கன் பிரியாணி இருந்தது லெக் பீஸோட, அதுதான் சாப்பிட்றாரு. அப்புறம் மீன் வறுவல் போட்டுட்ருக்கேன். ரிசல்ட் என்ன தெரியுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் அப்புறம் பொட்டலம் கட்டிகிட்டு இருக்கிறேன். எல்லாமே பொட்டலம் கட்டிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை, ஒரு இதில் ஒரு 5, 10, 15, ஒரு 18 சாப்பாடு மீதிங்க. ஒயிட் ரைஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மழை நின்றதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஆனால் மழை இல்லாமல் இருந்திருந்தா இதுவும் முடிஞ்சிருக்கும் எங்களுக்கு. சரி பரவாயில்ல, ஆண்டவன் இன்னைக்கு நமக்கு இவ்வளோ தான் அளந்துருக்குறாரு. அதனால் ஹாப்பியாக போகலாம். இதெல்லாம் பார்சல் கட்டி எப்பவும் போல் நம்ம ஆட்களுக்கு கொடுத்துட்டு கிளம்புறோங்க. அவர் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாரு. ஆமாங்க, நனைஞ்சிட்டாரு. ஆமாங்க, இதே சாக்கு வச்சுட்டு கிளம்புறோங்க. ஏன்னா இதே சாக்கு வச்சுட்டு நாளைக்கு 2 நாள் லீவ் வேணும், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சொன்னாலும் சொல்லுவாருங்க அவர். சொல்லுவீங்க தானே, காய்ச்சல் அடிக்குது லீவ் வேணும்னு சொல்லுவீங்களா? அவ்வளோதாங்க. சொன்னாருன்னா கஸ்டமர் எல்லாம் போயிடுவாங்க. ஏற்கனவே மழைக்கே வர மாட்டேங்கிறாங்க. இப்போ கிளைமேட்டு அப்படியே மோடம் போட்டு தாங்க இருக்குது. சரி அதுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். 4:30 ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு கிளம்புனோம்னா ஒரு 5:30க்குள்ளே போயிட்டோம்னா வீட்டுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் இவர் கடைக்கு போகணும். இனி என்ன பண்ண போகிறாரு, இதில் மழைகள்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். இன்னைக்கு நாள் இனிய நாளாகவே முடிந்தது. ஏமாவா நம்ம சொல்கிற மாதிரி இனிய நாளாக முடியட்டும். அது மாதிரி இனிய நாளாகவே முடிஞ்சது. நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ, பை பாய் சொல்லிடுங்க. பை பாய்.